அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பேரன்புடைய பெரியவர்களுக்கும் பெறுவதற்குரிய எண்ணற்கை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய சகக்கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே விலகு என்று கூறும் முதலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இது தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு நவராத்திரி சுபராத்திரி Bye.
கதிர்வேளா உமையாள் மயிலா மணிநாயகன உலகத்தவர் பாராட்டு மன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வெளியே பெற்ற வடிவேலா சூரனையில் கூறாக பிழைந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என பரம்பொருளான சிவனும் பிரேகோனியா இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை எடுத்து போதி தகப்பன் சுவாமியினும் குமரக்கு வண்ணம் என வீதினம் பெற்ற எங்களின் குலக்கடவுளை இப்புகழிவை போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ தனது அருளும் ஆசையை நிறைந்து வேண்டி நிறைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனே ஜராஜரா முருகா செந்தூர் முருகன் கோவிலே ஒரு சேரியை நான் கேட்டேன் குருஜி முல்லை மருதம் நெய்தல் பாடி என்று சொல்லக்கூடிய 50 நிலத்திலே மேற்பாடி மனத்திலே நம்பிராஜனுக்கு வளர்க்கும் மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகட பரிபூரணத்தை காண வேண்டும், ஜோதிடர் சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றெழுந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். நம் நாடு எல்லோருக்குமே நல்லா தர வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல கடவுளை வணங்கியாச்சு. அப்புறம் என்ன பண்றது? அதனால கந்த கடவுள் இங்கு வர வேண்டும். கந்தனிக்காக நான் பாடும் பாடல் நதியோரோ நதியோரோ நாளை
இருப்பாள், வாணியின் உள்ள கமலத்தில் உபதிருப்பாள், கள்ளத்தோர் பாடல் இருப்பாள், ஐந்தவள் பாதமணிப்போர் நாவல் இருப்பாள், ஐந்து சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். ஐந்து தமிழ்கள் அழிவு தமிழ் கடவுள் முருகனுக்கு தொட்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோட வந்திருக்கேன். ஆசை நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? இல்ல, ஆசை நிறைவேறதுக்கு வெள்ளை சட்டை போடுறது என்ன சொல்லலாம்? நிறைய விஷயங்கள் அப்படித்தான் நடக்குது. நான் அந்த ஆசை இல்லை. ஆசை நிறைவேறணும் அப்படின்னா ஆசைப்பட்டவர்கள்ட்ட போய் சொல்லணும். யார்கிட்ட சொல்லிட்டு சொல்றாங்க விஷயம் தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நேரடியாக போய் சொல்லிடணும். தூது விட்டோம் அப்படின்னா அவங்க தூக்கிட்டு போயிருவாங்க. நம்ம பிரார்த்தனை. அதனால எதையுமே நேரா போய் எதா இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு, அது சண்டையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சமாதானமா இருந்தாலும் சரி, எதுக்குமே நேருக்கு நேரம் நெட்டுக்கு நேரம் சந்திச்சிடணும். அது நான் என்ன பண்றது? உண்மையை சொல்றதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? இப்ப ஒருத்தவங்க மனம் வந்து இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? சொல்லுவாங்களே எல்லாரும், தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் கோலை அப்படின்னு. கோலை ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா? கோலை தன்னம்பிக்கை இல்லாதவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாது. தைரியம் நிறைய இருக்கிறவங்க தான் ஒரு முடிவை துணிச்சலா எடுக்க முடியும். அவன் தற்கொலை பண்ணிக்கணும், நம்ம உயிர் போக போது செத்துருவான், இனிமே உலகத்திலே இருக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? அது மாதிரி நமக்கு அப்படிலாம் இல்லை. வந்தா மழை, போனா கயிறு, ஏன்னா சரி விடு. அது மாதிரி நேருக்கு நேரம் எதா இருந்தாலும் மோதிட்டு போயிட்டே இருக்கும். அதனால இப்ப நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஆசை. ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. செம்பிடுத்தான் பணத்தை சேர்த்து. உனக்கு என்ன ஆசை? கட்டிங் கிடைக்கலைன்னு உனக்கு ஆசை. அப்ப இருந்து கிடக்க அண்ணே அண்ணே, நான் என் பிரச்சனையும் சொல்ல வந்திருக்கேன். நீங்க அங்க பேசிக்கிட்டே, அப்ப நான் எதுக்கு நான் உள்ள போவா? எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமா, எனக்கு தம்பிக்கு தெரியும், பேசாம இருக்கோம் சரிங்களா? நம்ம ரெண்டு சிங்க பொண்ணு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆசை, ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எவ்வளவுதான் பெட்டி நிறைய பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னும் ஒரு கோடி வேணும், இன்னும் ஒரு கோடி வேணும், இன்னும் ஒரு கோடி வேணும்னு கோடி கோடியா சேர்த்து கடைசியில கோடி வரைக்கும் கூட அந்த காசு வராது. சரியா? கோடி வரைக்கும் அந்த காசு வராது. நம்மளை சும்மா தான் கோடி துணியோடு தூக்கிட்டு போறாங்க. சரி, கோடி கோடியா காசு பணம் வச்சிருந்த மனுஷன் செத்து போயிட்டாரு, ஒரு 10 ரூபா அவரோட கூட சேர்த்து போட்டு புதைக்கும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? நினைக்க மாட்டாங்க. நெத்தில வச்சுக்கிற 1 ரூபாயை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு பறப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். சரி, இந்த 1 ரூபா வைக்கிறோம் நெத்தில, அதை கூட எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, அது அவங்களுடைய நினைவா கடைசின்னு அவங்க இருக்க காசு அந்த 1 ரூபாயா. ஏன்னா கோடி கோடியா பணம் சுத்தலம் சேர்த்து வச்சிருக்காரு, அதெல்லாம் நினைவு இல்லையா? அந்த 1 ரூபா காசு தான் நினைவா. அது கூட சாலோட போட்டு வைக்க கூடாது. அப்ப பணம் நிரந்தரம் இல்லாதது. பாருங்களேன், கை நிறையா கழுத்து நிறையா தங்கமா இழச்சிட்டு ஆம்பளையும் பண்ணுவாங்க, பெண்களும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து இறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தங்கம் போட்டிருக்காரு, மனசு இறந்து விட்டாரு, ஒரு குண்டுமணி போட்டு அவரோட சேர்த்து புதைப்பாங்கன்னு யாராவது நினைக்கிறாங்களா? தடை இறந்தாலும் கலட்டி பார்க்க வரல அப்படின்னா இந்த விரல கட்டி தடையை எடுத்துக்கிட்டு தான் போட்டு புதைப்பாங்க. பாத்தீங்களா? மனிதன் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். அதனால நினைக்கவே கூடாது. எதுவுமே இல்லாமல் வந்தோம், எதுவுமே இல்லாம போக போறோம். இடையில கொஞ்ச நாள் அதான் உலகம் என்னும் நாடக மேடையில் நம்ம எல்லாருமே நடிகர்கள். உலகமே ஒரு நாடக மேடையா? இந்த உலகமே நாடக மேடையில் நம்ம எல்லாரும் நடிக்கவும் இருக்கோம். கடவுளாகப்பட்டவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுல படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க அப்படின்னு கதாபாத்திரம் தான். ஆனா அதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால நான் வந்திருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன். இருக்கிற கொஞ்ச நாள்லயாவது என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு யாருக்கு சொல்றது? இந்த நேரத்தில் போடாதீங்க. வெள்ளச்சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி துண்டு மட்டும் நடத்த போடுறாங்க, வேண்டாம். அதனால என்னுடைய ஆசை செம்மினே செம்மினே உன்கிட்ட
அப்படின்னா எப்படி முடிச்சிருக்காரு திருமணம் பார்க்கண்டா. ஆமாம், அதனால ஆசை பார்த்தீங்களா, இப்படிலாம் ஆசை சொல்லணும். இப்போ இருக்கிறது கொஞ்ச நாள் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாட்டி கொடுக்கக்கூடாது. இல்லாட்டி பிரச்சனை இல்லாமே இருந்துடணும். கொஞ்சோண்டாவது உதவி செய்யணும். எவ்வளோ உதவி செய்வீங்க நீங்களாம்? அனுபவம் பாட கொஞ்சோண்டா அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க வேற அனுபவத்தை நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? பொறுப்பல்ல. தமிழ் வார்த்தைகள்ல ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. நல்லவங்களுக்கு நல்ல அர்த்தமாவே புரியும். மகாபாரதத்துல துரோணர் என்ன பண்ணாரா, தர்மனையை துரோணனை கூப்பிட்டு துரியோதனை கூப்பிட்டு உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னா. அப்ப தர்மர் ஒரு பக்கம் போய் உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாரு. துரியோதனும் ஒரு பக்கம் உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் குரு கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்ப குரு சொல்றாரு, நீ சுத்தி பார்த்தியா? நல்லா சுத்தி பார்த்துட்டேன் உலகத்தெல்லாம் அப்படின்னு. இப்ப இவரே கேட்கிறாரு, நானும் சுத்தி பார்த்துட்டு வந்தேன், உலகம் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் துரியோதனன் சொன்னாரா, அடையாங்க உலகத்தை பத்தி பேசாதீங்க குருநாதர், அமுப்பிட்டு அயோக்கிய பயிருங்க, அமுப்பிட்டு போய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவங்க, உலகத்துல எவனுமே நல்லவே இல்லை அப்படின்னு துரியோதனன் சொன்னாராம். அப்ப தர்மரை கூப்பிட்டு, தர்மா நீ போய் உலகத்துல சுத்தி பார்த்துட்டு வந்தீங்க, உலகமெல்லாம் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கும் போது, உலகத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, இருக்கிற மக்கள் பூராவே நல்லவங்க, ரொம்ப ஒழுக்கமானவர்கள், எல்லா பெண்களையும் கட்டிய மனைவியை தவிர மற்ற பெண்களை புறம் தந்தையாகவும் தாயாகவும் தன்னுடைய மகளாகவும் மதிக்கக்கூடிய ஆண்கள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க.
உலகத்துல இருக்கிற அனைத்து பேருமே உத்தமர்கள், நல்லவர்கள் அப்படின்னு தர்மன் சொன்னாராம். அப்ப தர்மனுடைய பார்வை அவர் நோக்குதல் எப்படி இருந்துச்சு, துரியோதனுடைய பார்வை அவர் நோக்குதல் எப்படி இருந்துச்சு? அது மாதிரி நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற. அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாங்களேன், அது மாதிரி நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நடக்குறா? நினைச்சதெல்லாம் நடந்துட்டா கடவுளை நம்ம கையெழுத்து கும்பிடுவோமா? நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து படிக்க வச்சு அப்பவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏதோ காணி நிலம் சேர்த்து வச்சு நமக்கு ஒரு வீடு கட்டி வச்சு நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டா அம்மா அப்பாவே நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம். கடைசி காலத்துல கஞ்சி ஊட்ட மாட்டேங்கிறோம். இப்போ நினைச்சது பூரா நடந்துச்சுன்னா அம்மா கடவுள் நடக்குமா? அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்கல? அப்படியாவது கடவுள் இருக்காரே, நினைக்காத நேரத்திலேயாவது கடவுளே என்னைய சோதிக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன்ல, அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு சில சோதனைகள்லாம் கடவுள் கொடுக்குறாரு. அதனால சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவன் செய்த வீணை. அதனால நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்லி வாசலே பூசணி பூ வச்சு புட்டா வாசலே பூசணி பூ வச்சு புட்டா நேசத்திலே அம்மனுக்கு புட்டா ஒன்று கிடந்தது போது தேனோ பாடு ஒன்று கழுவி போது ரொம்ப விரக்தியாவே பேசுறீங்களே. வாழ்க்கையில ஏதாவது நடந்துச்சா? அப்புறமாவா? அவளை ஏதாவது ஒரு ரகசியம்னா உடனே தெரிஞ்சு ஆண்டு நேரம் மண்டை வச்சு போயிடும். உடனே சொல்லுங்க. அப்புறமாவா? சரி, ரொம்ப சந்தோஷம். உதவி எவ்வளவு உதவி பண்றீங்க? தம்பி பேர் என்ன? மருது. தம்பி மருது, அன்பு உடன் பிரவாக சகோதரர்
வந்து லட்சுமணன், எங்கள் அப்பா பேர் லட்சுமணன், ராமன் லட்சுமணன். ஏன்னா அது மட்டும் இல்லை, ஒளிபெருக்கி இவ்வளவு உதவி இருக்கணும். மனுஷனா பிறந்துட்டா போதுமா, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் சம்பாரிச்சோம் பிள்ளை குடிய பெற்றா கல்யாணம் பண்ணோம் வீட்டை கட்டினா செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் அவர் இல்லை அப்படின்னா உண்மையாலுமே நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். அவர் எனக்கு அன்னைக்கு செய்த உதவி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில சொல்லணும். லட்சுமணன் எனக்கு ஒரு உதவி செய்யட்டேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் சென்றாவது நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும், லட்சுமணன் ஒரு பேர் நான் தம்பி எனக்கு அன்னைக்கு அப்படி ஒரு உதவி செஞ்சேன், அதனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ உதவியா இருக்கணும். பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தார். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அந்தனர் என்ன பண்ணாரு, யாசகம் கேட்டுட்டு இருந்தார். அப்ப அர்ஜுனன் பார்த்துட்டு ஒரு பணம் முடிக்க அந்த அந்தனர் கையில கொடுத்தாரு, நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க, இந்த கொண்டு போங்க அப்படின்னு. இப்ப அந்த அந்தனர் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் கொடுத்த பணம் முடிப்பு எப்படியே வாங்கிட்டு வரும்போது ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, ஐயா அப்படின்னு சொல்லி. அவரு அந்தனர் வாங்கிட்டு வந்தது யாசகம். ஆனா அவரை பார்க்காம கண்டுக்காம இவர் போயிட்டாரு. கண்டுக்காம கொஞ்சம் தூரம் போனவன ஒரு திருடன் என்ன பண்ணாரு, அந்த அந்தனரை அடிச்சு அந்த பணம் முடிப்ப தூக்கிட்டு போயிட்டான். இவர் என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் வந்து யாசகம் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ அர்ஜுனர் வந்தார், நேற்று தானே பணம் முடிப்பு கொடுத்தேன், இன்னைக்கு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நடந்த விஷயத்தை சொன்னார், இது மாதிரி திருடன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணாரு, அர்ஜுனர் அன்னைக்கு ஒரு வைர மோதிரத்தை கலட்டி கொடுக்குறாரு, சரி இது இன்னைக்கு கொண்டு போங்க அப்படின்னு. அதை கொண்டுகிட்டு வர்றாரு. அப்போ கொண்டுகிட்டு வரும்பொழுது அதே இடத்துல அதே பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். இவர் அதை கண்டுக்கவே இல்லை, அந்த போயிட்டே இருக்காரு. போய் வீட்டுக்கு போனவொடனே வீட்டுல பாக்குறாங்க மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த மோதிரத்தை பத்திரமா வைக்கணுமே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, எந்த இடமும் இல்லை. ஒரு குடம் மட்டும் காலியா இருந்தது. தண்ணி கூட காலியா இருக்கும்போது அந்த தண்ணி குடத்துக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு இவர் படுத்துட்டாரு. மனைவி என்ன பண்ணாங்க, வெள்ளம் எந்திரிச்சு ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போனோம் அப்படின்னு குடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. குடத்துல போய் அந்த ஆற்றுல குடத்தெல்லாம் கழுவி தண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த மோதிரம் இருக்கிறது மனைவிக்கு தெரியாது. இப்போ அந்த நேரம் தூங்கி எந்திரிக்கிறார். தூங்கி எந்திரிச்ச உடனே அவருக்கு அந்த ஞாபகம் வைரம் மோதிரத்தோட தான் போகுது. தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தா குடத்துக்கு முன்னாடி தண்ணி இருக்கு. இப்போ மனைவி கிட்ட கேட்குறாங்க, எங்கே குடம், இப்போதான் ஆற்றுல போய் கழுவி தண்ணி மோண்டு வந்தேன் அப்படின்னு. இப்போ போச்சா, வைர மோதிரமும் போச்சு அப்படின்னு 3வது முறை வந்து யாசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல அர்ஜுனனும் கண்ணன் இருக்காரு. அப்ப இந்த 2 முறை அர்ஜுனன் கொடுத்தா பத்தியலா, அதை கண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ 3வது முறை யாசனை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அர்ஜுனன் கேட்டார், நேற்று கொடுத்த வைர மோதிரம் என்னாச்சு அப்படின்னு. அப்ப நடந்த விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ கண்ணா இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும்போது அப்பதான் கண்ணன் சொன்னாங்க, கவலைப்படாத அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாரா, ஒரு சின்ன கப்பாக்குள்ள கொஞ்சோண்டு சில்வர் காசு, அந்த நாணயங்களை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கப்பாக்குள்ள கொஞ்சம் நாணயங்களை போட்டு அந்த அந்தனர்கிட்ட கண்ணன் கொடுக்குறாரு. அப்ப கண்ணா இதுக்கு என்ன காரணம், நான் நேற்று கொடுத்த முந்தாள் கொடுத்து நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்களே என்ன காரணம் அப்படிங்கும்போது அப்பதான் நடக்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டாரு. அப்ப கொஞ்சோண்டு இந்த காசுல நாணயங்களை கொண்டுகிட்டு போனா அந்த அந்தனருக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, முந்தா நாள் அர்ஜுனன் மகாராஜா வந்து பொன்முடிப்பு கொடுத்தாரு நிறையா, அதுவும் நம்ம கிட்ட தங்கல. நேற்று வைர மோதிரம் கொடுத்தாரு, அதுவும் நம்ம கிட்ட தங்கல. இந்த கொஞ்சோண்டு நாணயங்களை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போறாரு. யோசிச்சுக்கிட்டே போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு மீன் விற்கிறவர் மீன் அப்படின்னு வித்துட்டு வர்றாரு. உயிரோட மீன், நம்ம உயிரோட மீன் தான் அப்பதான் வாங்குவோம். உயிரோட அறுத்து சாப்பிடணுமா பார்த்துக்கிறோங்க, உயிரோட அறுத்து சாப்பிட்டாதான் தெம்பா. இப்படி உயிரில் வர்றது பூரா அறுத்து நம்ம சாப்பிட்டு கடைசியில் நம்ம தூக்கி போட்டு மண்ணில் தான் போயிடலாம் புதைக்கிறாங்க. அப்போ உயிரோட மீன் இதையாவது காப்பாற்றுவோமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணன் கொடுத்த கொஞ்சம் நாணயத்தை மீன்காரன் கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டார். மீனை வாங்கி என்ன பண்ணாரு, இரவுல கொண்டு போய் பாத்திரத்துல தண்ணி வச்சு பாத்திரத்தை போட்டார், காலையில கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவோம் அப்படின்னு. அப்ப ஆற்றுக்கு எடுத்து கொண்டு போய் விடும்போது இந்த மீன் அப்படியே துள்ளுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி துள்ளும் பொழுது அப்படி துள்ளி துடிச்சு வாயை திறந்து கேட்குது, அந்த வாய்க்குள்ள இருந்து வைர மோதிரம் வந்து விழுந்துச்சு. அப்ப இந்த அந்தனருக்கு வரை சந்தோஷம், ஆகா பார்த்துட்டேன், இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்றாரு. அந்த மோதிரத்தை கட்டினவன அப்புறம் மீனை பார்த்து சொல்றாரு, ஏய் நீங்க விஜயம் சலச்சலன்னு என்ன அங்கே பேசிக்கிட்டு ஏன்னா அப்ப மீன் துடிச்சு வச்சு இந்த வைர மோதிரத்தை கட்டும் பொழுது எங்க அந்தனர் சொல்றாரு, இப்பதான் கண்டுபிடிச்சு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல. இந்த கண்டுபிடிச்சே தெரிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்து வந்தாங்க திருடன்,
அவன் நிக்க அவன் போய் காலில் வந்துட்டான். ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட இருந்து பணம் முடிப்ப திருடிட்டேன், என்னை மன்னிச்சுக்கா, இந்த வெளியில சொல்லிடாத, என்னை கட்டி வச்சு உருச்சு போடுவாங்கன்னு திருடே வந்து மன்னிப்பு கேட்டான். அப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்தனருக்கு முந்தா நாள் பணமளிப்பு காணாம போச்சு, நேற்று மோதிரம் காணாம போச்சு, இன்னைக்கு இந்த காசே வேணாம்னு வீடு வாங்கணும், இப்ப காணாம போன மோதிரமும் கிடைச்சிச்சு, அதே திருடிட்டு போன பணமளிப்பும் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்தனருக்கு ஒரு குழப்பம். அர்ஜுனனுக்கு அதை விட ஒரு குழப்பம். அப்பதான் கண்ணன் கிட்ட கேட்கிறாரு, கண்ணா இது என்ன ஒரு விந்தையான விஷயம், நான் 2 நாள் கொடுத்தேன், இது நிலைக்கல, இப்ப நீங்க கொடுத்தீங்க, இதுக்கு நீங்க கொடுத்த உடனே எல்லா பொருளும் திரும்ப வந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கும்போது அப்பதான் கண்ணன் ஒரு சின்ன விஷயத்த அழகா சொன்னாராம். ஒண்ணு இல்ல அர்ஜுனா, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்ல கொஞ்சமாவது ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல 1 ரூபாவது தானம் பண்ணணுமா, 1 ரூபாயாவது தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். நீ முதல் நாள் பொன்முடிப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொற்காசுகளை கொண்டுகிட்டு போன அந்த நாள் வழியில ஒருத்தர் பிச்சை எடுத்தாங்க, அவனுக்கு ஒரு 2 ரூபாயாவது 2 நாணயமாவது போட்டிருந்தா இந்த கால தாமதம் கொஞ்ச நேரம் நீடிச்சிருக்கும், திருட அவன் பேசாம போயிருக்கான். அப்பவும் அவன் உதவி செய்யல, எனக்கு மட்டும்தான் இது அப்படின்னு போனான். 2வது நாளும் வைர மோதிரத்தை கொண்டு போகும்போது அதே பிச்சைக்காரன் அங்கிருந்து பிச்சை எடுத்தான். அப்பவும் அவனுக்கு ஒரு 2 நாணயம் போட்டிருந்தா மனைவி தூங்கி எழுந்திரிச்சுமா மனைவி கிட்ட கொண்டு போய் வைர மோதிரத்தை கொடுத்தான். அப்புறம் இந்த வைர மோதிரம் காணாம போயிருக்கோம். ஆனா 3வது முறை நான் கொடுத்த நாணயங்கள் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு உயிரையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு அவன் உயிரோட மீனை வாங்கி ஆத்துக்குள்ள விட போன மாதிரி அந்த எண்ணம் தான் சிறந்தது. அப்ப எப்ப அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, அவனே உயர்ந்தவன், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதான் இந்த கதையினுடைய அர்த்தம் அப்படின்னு கண்ணன் விளக்கம் சொன்னாராம். பாத்துங்களே, ஒரு சின்ன மீனை காப்பாற்றும் போதே காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு உதவி செய்யறது நினைச்சதுக்கே எல்லா பொருளும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய உதவிகள்லாம் பண்ணா கடவுள் நமக்கு எவ்வளவு உதவிகள்லாம் செய்வாரு. அதனாலதான் நீங்களாம் உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கடவுள் அருள் கொடுப்பார். எனக்கு ஒரு உதவி, நானும் சில சுயநலவாதி தான், நானும் பொதுநலவாதியா, நானும் சுயநலவாதி தான். என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய வேலை நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் உதவிக்கு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். என் வேலை என்ன தெரியுமா, 5 மணி வரைக்கும் அதுக்குள்ள ஒருத்தர் வருவாரு, அப்புறமா சொல்றேன், அவர் வருவார், அவரை பார்க்கணும். அவருக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்கே வருவார் தெரியுமா, பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமின்னும் நட்டு வச்சு நான் பறிக்கும் நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனசு வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடி
கேட்டாயோ துள்ளி வரும் வேளை நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ